ஹாய் விவோஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 அப்புறமா பார்த்துட்டா இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து கோமதியும் மீனாவும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு ஒரு வழியாக வந்துடுறாங்க. அப்போ வந்து செந்தில் வந்து மீனாக்கு ஃபோன் பண்ணி கோமதி பற்றி காணங்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறாருங்க. உடனே மீனா பார்த்துட்டு போய் வந்து கோமதி கூட்டிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. ரெண்டு பேரும் வீட்டில் வந்து கோமதியை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு போய் வந்து கட்டுப்பிடிச்சி வேறு அலறாங்க. சொல்லாமல் கொள்ளாமல் வந்து எங்கம்மா போனேன் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாரும் வந்து கோமதி வந்து கேட்குறாங்க. நாங்கள் எல்லாமே ரொம்பவும் பயந்துடும் தெரியுமா, பதறி போயிட்டு அப்படியே உசுரே போயிடுச்சு எங்களுக்கு கோமதியோடைய பசங்க அப்படின்னு கோமதி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா கோமதி அழாதீங்களா, நான் தான் வந்துட்டேன்ல அப்படிங்கிறாங்க. கோமதி வந்ததை பார்த்து வந்து பாண்டியன் வந்து சந்தோஷப்படுவாருன்னு பார்த்தா கோவப்பட்டு கோமதியை பயங்கரமாக திட்டுறாருங்க. ஏண்டி ஒரு வேளை இது வந்து அடுத்த பிளானாக இருக்குமோ, அடுத்த நாடகமாக இருக்குமோ, தலைவலி காய்ச்சல் மூச்சு திணறல் உசுறு போகுதுன்னு இப்படி வந்து நாடகத்தை வந்து பூரா வந்து முடிச்சு போட்டு இப்போ வந்து காணாம போகிற நாடகத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கியா நீ? நல்லா இருக்குடி இது உன் நாடகம். எல்லாரும் இது வந்து வீடா இல்லை வந்து நாடக கொட்டாயா இல்லையான்னு தெரியல, நீ பாட்டுக்கு ஒரு நாடகத்தை போடுவேன், உன்னை தேடி வந்து எல்லாரும் வந்து திருவா எல்லாரும் வந்து அலையணும் அப்படிங்கிறாருங்க. அதுக்கு கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வந்து யாருங்க யார் உங்களுக்கு வந்து கேட்ட சொன்னா கோமதி எக்கடா கெட்டு போனா என்னன்னு நீங்கள் பாட்டுக்கு வந்து உங்கள் வேலையை வந்து வழக்கம் போல வந்து செய்ய வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே பாண்டியன் சொல்றாரு, உன் இஷ்டத்துக்கு வந்து நீ பாட்டுக்கு வந்து போயிடுவா அப்படின்னு சொல்லி கத்தி ஆரம்பிக்கிறாருங்க. உடனே காண்டி வந்து ரெண்டு பேரும் வந்து சும்மா இருங்க இப்போ தேவையா சண்டை போடுறது, தேவையில்லாமல் வந்து சண்டை போடாதீங்க, அதான் கோமதி வந்து இப்போ வீட்டுக்கு வந்துட்டல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து பாண்டியன் சொல்றாரு, என்னமோ காலில் இருந்து இவன் வந்து காணாமல் போனதுக்கு வந்து நான் தான் முழு காரணம் அப்படின்னு என்னை வந்து ஒரு குற்றவாளியை மாதிரி வந்து நிற்க வச்சு பேசுனீங்களேடா, இப்போ எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சு போச்சுல இவ வந்து கோவிச்சுட்டு தான் போனாதுன்னு, எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு, இவ தான் வந்து யார்கிட்டையும் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வந்து கோவிலுக்கு போயிருக்கா, ஏன் இதை வந்து நீங்கள் வந்து வீம்புக்கு பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறாரு. பார்த்தீங்கன்னா கோமதி சொல்கிறாங்க, சரிங்க சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நான் சொல்லாமல் கொள்ளாமல் போனதாகவே இருக்கட்டும், அது தப்பாகவே இருக்கட்டும், சரிதான், கோவிலுக்கு வந்து போகிறது உங்ககிட்ட வந்து சொன்னால் மட்டும் நீங்கள் மட்டும் என்ன தான் பண்ண போவீங்க, ஓ பத்திரமா போயிட்டு வா கோமதி அப்படின்னு சொல்லுவீங்களா, போனால் எனக்கு என்ன அப்படின்னு வந்து மூஞ்சி திருப்பிட்டு தானே போயிருப்பீங்க, அப்புறம் எதுக்கு நாங்கள் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே பாண்டியன் சொல்கிறார், ஏன் வீட்டில் நான் மட்டும் தான் இருக்கேன், வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, யாராவது ஒருத்தக்கிட்டையாவது வந்து நீ சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. அதுக்கு உடனே வந்து கோமதி சொல்கிறாங்க, நான் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா சரணா வந்து வெளியில் போயிருந்தேன், கதிர்ராஜி பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்டுக்கு போயிட்டாங்க, அரசு இழுத்து போட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தா, என்கிட்ட பேசாத நீங்கள் மட்டும் தான் இருந்தீங்க, உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து காத்திருந்து வந்து எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் வந்து அனுமதி கேட்டு கிளம்பியிருக்கோம்னு நினைக்கிறீங்களா, யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு தான் உரிமை இல்லை, கோவிலுக்கு போக கூடவா எனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி வந்து கோமதி சொல்கிறாங்க. இப்படியே ரெண்டு பேருக்கு வந்து சண்டை பெருசாகிட்டே இருக்குதுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அதை வெயிட் பண்ணி இனி வரை எபிசோட்ல பார்க்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நமது சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.